Hello everyone, welcome to Roshan Tech. Students marks analyzingல rank காண்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ரேங்கை நாம காண்றதுக்காக மெனுவலா நாம செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இதே நாம கம்ப்யூட்டரைஸ்ட், அதாவது எக்ஸலை யூஸ் பண்ணி செய்கிற நேரம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை நாம் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரேங்க் ஃபங்க்ஷனை காண்றதுக்காக நான் இந்த மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் சீரியல் நம்பர், நேம்ஸ் அண்ட் 3 சப்ஜெக்ட்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாம்பிளான மார்க் ஷீட் ஒன்றை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் காண்றதுக்காக நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் தான் டோட்டல் எப்படி காண்றது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த செல்லில் உங்களுக்கு டோட்டல் காணணுமோ அந்த செல்லை ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் செல்லாக மாற்றணும். ஆக்டிவ் செல்லாக மாற்றுற அப்படின்டா எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த ஸ்பெசிஃபிக் செல்லானது க்ரீனாக ஹைலைட்டட் ஆகும். தென் நீங்கள் ஈக்குவல் சைனை கொடுத்துட்டு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறது டோட்டல் காண்றதுக்காக. சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணினதும் இந்த மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கான டோட்டல்ஸை காண போறீங்களோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களோட ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான டோட்டல் ரெடியாக இருக்கும். ஒரு செல்லை நீங்கள் கண்டதுமே ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸை நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் செல்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதையும் இன்னும் ஒரு மெத்தடில் செய்யலாம். எப்படின்னு பாருங்க. ஒரு செல்லுக்கான டோட்டலை நான் கண்டதுக்கு பிறகு பாருங்க, உங்களோட கர்சர் பாயிண்டர் இப்போ இந்த மாதிரி இருக்குது. எட்ஜ் ஆஃப் த செல்லுக்கு கிட்ட நான் கொண்டு போகிற நேரம் என்னோட கர்சர் பாயிண்டர் இந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி கர்சர் பாயிண்ட் காணப்படுற நேரம் நீங்கள் இந்த கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. பாருங்க, ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஃபில் ஆகுது. அடுத்தது எவரேஜ் காண்றதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணுமாக இருந்தால் ஈக்குவல் சைன் எவரேஜ் அப்படின்னு கால் பண்ணினதும் இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினதும் எவரேஜ் காண்றதுக்கான சப்ஜெக்ட்ஸுகளை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக உங்களோட ப்ராக்கெட்டை நீங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணினதும் உங்களோட எவரேஜ் ரெடி ஆகும். ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ் எப்படி ஃபில் பண்ணினோமோ சேம் ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணினதுமே உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஃபில் ஆகும் வித் எக்ஸாக்ட் எவரேஜோட. ஓகே, டோட்டல் கண்டாச்சு, எவரேஜ் கண்டாச்சு. இப்போ ஃபைனலாக நமக்கு தேவையான ரேங்க் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ரேங்க் ஃபங்க்ஷன் காண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று காணப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஈக்குவல் சைன் ரேங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணினதும் ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் இங்கே விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி இனேபிள் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இதில் 3 விஷயம் உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் நம்பர் 1 நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காணப்படுது. ஸோ நம்பருண்டா நம்ம நார்மலாக ரேங்க் ஆன்றது டோட்டலுக்காக. ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிற நேரம் நீங்கள் உங்களோட டோட்டல்ற ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் வர F3-ஐ செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக உங்களுக்கு செய்ய வேண்டியது கமா. ஸோ கமா போட்டுட்டு அடுத்ததாக 2வது ஆப்ஷனாக உங்களுக்கு கேட்குறது ரெஃப். நீங்கள் எதை ரெஃபரன்ஸ் கூட எடுக்க போகிறீங்கிற வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரெஃபரன்ஸுக்கு பண்ண போகிறேன். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டானது, நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணின செல்ஸ் நீங்கள் மூவ் ஆகாமல் லாக் பண்ணணும். அதுக்காகத்தான் நம்ம F4 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணுவோம். ஸோ F4 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணினதுமே செல்ஸை மூவ் ஆகாமல் லாக் பண்ணப்படும். அண்ட் தென் 3வது நீங்கள் செய்ய வேண்டியது
ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆர்டர் அப்படின்ற என்ன, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது. நமக்கு எப்படியுமே டிசெண்டிங் ஆர்டர்ல தான் தேவை. 0 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கணும். நீங்க ஃபைனலா உங்களோட ரேங்க் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றதன் மூலமாக நீங்க அந்த ரேங்க் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட என்டர் கீயை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட ரேங்க் ரெடியா இருக்கும். டோட்டல் அண்ட் எவரேஜ் கண்ட மாதிரி நீங்க ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி உங்களோட ரேங்க்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ ஸ்பெஷலாக ஃபார் மார்க்ஸ் அனாலிசிஸ் ப்ராசஸில் ஈடுபடுறாக்களுக்கு அண்ட் ஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேங்க் ஃபங்க்ஷன் காண்றது சம்மந்தமாக இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இது அந்த டீட்டெயில்ஸோட நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணுங்கள். அப்பதான் நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.